ஹெர்பாலைஃப் சேஃப் இல்லை, கிட்னி டேமேஜ் ஆகுமா, லாங் டைம் யூஸ் பண்ணக்கூடாதான், இப்படி யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? இன்றைக்கி அந்த ஃபியருக்கு நான் கிளியாரிட்டி தரேன். வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹெர்பாலைஃப் ஒரு மெடிசன் கிடையாது, இது ஒரு நியூட்ரிஷன் ப்ராடக்ட். நாம் தினமும் சாப்பிட்ற பால், பருப்பு, காய்கறி மாதிரி தான் ஹெர்பாலைஃபும் நியூட்ரிஷனை தரும். இது ஸ்டெராய்டும் இல்லை, கெமிக்கல் ட்ரக்கும் இல்லை, வெயிட் லாஸ் டேப்லெட்டும் இல்லை. ஹெர்பாலைஃப் உலகம் முழுக்க 45 இயர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் டெய்லியும் யூஸ் பண்ணுறாங்க. அப்போது கொஸ்டின் என்னென்னா, அப்படியே சில பேருக்கு ப்ராப்ளம் வருது? அதுக்கு சிம்பிள் ஆன்சர் தான். அதுக்கு ப்ராடக்ட்ஸ் ப்ராப்ளம் இல்லை, யூசேஜ் தான் ப்ராப்ளம். எப்படி வீட்டு சாப்பாடு சேஃபாக இருக்குமோ அதே மாதிரி தான் ஹெர்பாலைஃபும். ஆனால் அதிகமாக சாப்பிட்டா, ராங் டைமில் சாப்பிட்டா, பாடிக்கு சூட் ஆகாத அளவுக்கு எடுத்துக்கும் பொழுது எந்த ஃபுட்டுமே ப்ராப்ளம் தான். ஹெர்பாலைஃப்பில் இஷ்யூ வர காரணம் என்னன்னா, ஐடி இல்லாமல் ஃபேக் ப்ராடக்ட் வாங்குறது, செல்ஃபாக பிளான் போட்டு ஓவர் யூஸ் பண்ணுறது, வாட்டர் இன்டேக் இக்னோர் பண்ணுறது, கோச் கைடன்ஸ் ஃபாலோ பண்ணாமல் யூஸ் பண்ணுறது. இதில் ப்ராடக்ட் ஃபால்ட் கிடையாது. கரெக்ட் குவான்டிட்டியில், ரைட் டைமிங்கில், ப்ராப்பர் கைடன்ஸோடு யூஸ் பண்ணும்போது ஹெர்பாலைஃப் சேஃபாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும். ஃபியரை நம்பாதீங்க, ஃபேக்டை புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் ஹெர்பாலைஃப் நியூட்ரிஷன் மூலயமா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ.